இந்த பொங்கல் வந்தாலும் வந்துச்சு. வேலை வேலைன்னு வேலை செஞ்சு உடம்பு ஒன்றுத்துக்கும் ஆகலை. இன்னும் வேலை முடிஞ்ச பாடும் இல்லை. ஏக்கா அப்படி இன்னும் என்ன வேலை கிடக்கு? எல்லா வேலையும் தான் முடிஞ்சிட்டு இல்லை. பொங்கல் போய் ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னமா வேலை கிடக்கு? அத்தான பத்திராளியாக்கா, பொங்கல் போய் ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு, அப்புறம் இன்னும் என்ன வேலை கிடக்கு? காட்டில் இருக்கிற வேலையை சொல்கிறீங்களா? ஆட அதை ஏன் கேட்குற 10 மணி? இன்னும் அந்த அவரைக்காயெல்லாம் காட்டில் காஞ்சி போய் கிடக்கு. அது ஆள் உருவுறாங்க. உருவி கொண்டாந்து ஊடு சேர்த்தி அப்புறம் அதை காய வச்சு வண்டி கொண்டாந்து அடித்து சேர்த்தி போடுற அன்னைக்கு தான் வேலை முடியும். ஏக்கா ஒரு 2-3 ஆள் விட்டு டக்குன்னு உருவி போட வேண்டியது தானே? அதையே என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அதான் காஞ்சி போச்சுன்னா கையை வேற நறுக்குன்னு குத்துமே. அது வேற சொன்ன பார்த்துக்கிடுங்க, இல்லைன்னா நான் கூட வந்துடுவேன். அது உருவினாவே கையெல்லாம் அலர்ஜி ஆட்டம் கொப்பளமாக வந்துடுது. ஆட ஆமாம் கீதா, இப்போ 2-3 நாளாக 4 ஆள் 5 ஆள் உருவிட்டாங்கிறாங்க. அது இன்னும் உருவி சேர்த்தன பாடில்லை. எங்கே மத்தியானம் மட்டுக்கும் தான் வேலைக்கு வராங்க, அப்புறம் போயிடுறாங்க. இன்னும் அப்படியே கிடக்குது. ஏன் பத்ராளியாக்கா, பொழுதோட வேலைலாம் செய்ய மாட்டாங்களா? பொழுதோட வரைக்கும் வேலை செய்வாங்க தான். காலையிலேருந்து வேலை ஆகிற மாதிரி மதியானத்துக்கு மேலே வேலை ஆகாது இந்த வெயிலில். அவங்களும் சொல்லியும் ஒன்றும் இல்லை, அப்புறம் நம்மளுக்கு தான் நைட்டம். அதனால் மத்தியானம் முடிக்குன்னா அப்புறம் போயிடுவாங்க. அது சரி. இது என்ன சோளம் பூட்டை வியாபாரத்துக்கா இல்லை எங்கன்னா வாங்கிட்டு வந்தீங்களா? சோளம் பூட்டைன்னா நம்ம காட்டில் போட்டுக்குது பார்த்துக்கிடுங்க. அது எங்கே இந்த கிளி குருவி எல்லாம் தின்னத்து போக மிச்சம்தான். அதை ஒன்றும் முடுக்கிறதுக்கு ஒன்றும் முடியல. அது கேட்க அதையும் தான் பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கேட்டாங்க, அதான் பிச்சுக்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். போய் கொடுத்துட்டு வரணும். அப்படியா? சோளப்பூட்டை போட்டுக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது பார்த்துக்கிடுங்க. தெரிஞ்சுதான் நாங்கள் வாங்கியிருப்போமே பத்திராளியக்கா. ஒரு வாரத்தை நீங்களும் சொல்லவே இல்லை. இல்லை கீதா, அது ஒன்றும் நம்ப போடலை. ஒரு வயல் போட்டுக்கிறேன், அம்பிட்டுதான். சரிக்கா, அப்போ மதியானத்துக்கு மேலே வாரேன். ஒரு பால் போட்டே ஒரு 20 ரூபாய்க்கு பிச்சு கொடுங்க பார்க்கலாம். நீயே தான் வந்து பார்த்து என்ன வேணுமோ அந்தமாரி பிச்சுக்காவ, வேணாங்கிறேன். சரி வாரேன். ஏக்கா இந்த அவரைக்காய் பச்சைக்காயெல்லாம் இல்லையா? எல்லா காயுமே காஞ்சி போச்சா? இன்னும் பச்சைக்காய் எது பொறுக்கலாமா? அதுவும் தான் இருக்குது 10 மணியே. எல்லாமே ஒட்டுக்கா உருவிப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டேன். வீட்டில் வந்து கேட்குறவங்களுக்கு வேணா பொறுக்கி கிலோ கணக்கில் கொடுத்துக்கலாம். அதை வேற விட்டுக்கிட்டு திருப்பி ஆள் விட்டு பொறுக்கிட்டு என்னத்துக்கு சங்கலம்னு மொத்தமாகவே பொறுக்கிப்பிட்டு சொல்லிவிட்டேன். அதுவும் சரிதான். அப்புறம் பச்சை காயை விட்டுக்கிட்டு திருப்பி அது காஞ்சி திருப்பி ஒரு கூலி கொடுத்துட்டுக்கிறதுக்கு அது காயோட காயாக போட்டால் காஞ்சிட்டு கிடக்குது. ஆமாம், எம்புட்டு கூலி தான் நாமளும் கொடுக்குறது. அதுதான் ஒட்டுக்காவே உருவி போட்டுருங்க, காயோட காய வச்சு அடித்து போட்டுடலான்னு உருவிட்டு தாங்கிறாங்க. அப்புறம் நெல் நட்டுருந்தீங்களா? அது எப்படி எல்லாம் அறுவடை பக்கமாக வந்துக்குச்சா? இன்னும் நாளாகுமா? அது இன்னும் 10 நாளைக்கு மேலே ஆகும்மா. அந்த வேலை வேற என்ன கிடக்கு? எத்தனை வேலையை தான் பார்க்குறது, ஒன்றும் புரியல. நெல்லை இருக்கும்போது சொல்லுங்கக்கா, நாங்களும் வாரோம். ஆமாக்கா, என்ன கூட கூப்பிடுங்க, மறந்துடாதீங்க. அறுக்கும்போது சொல்கிறேன், 2 பேரும் வாங்க.